நதிக்கரை வீரியம் வைத்து அம்பா வீட்டில் தொழுது நாங்கள் நதிக்கரை வீரியம் வைத்து அம்பா வீட்டில் தொழுது நாங்கள் மகர ஜோதி ராணி உன்னை மகர ஜோதி ராணி உன்னை கண்டுதோடவே வந்திடுவோமே போனால் கேட்டால் பார்த்தால் பார்க்க வேண்டும் மாலை போட்டாச்சுன்னா ஐயப்பன் கழுத்துல வந்துட்டான்னு அர்த்தம் சொல்லுவான். உன் கூடயே டிராவல் பண்ணுவான், உன் கூடயே சாப்பிடுவான். ஆமா, நீங்க நினைச்சு இப்படி யோசிச்சு பாருங்க. மாலை போட்டாச்சுன்னா டாக்டர்கிட்ட போற வேலையே இருக்காதுங்க. அப்ப என்ன இருக்கும்? ஐயப்பன் மாதிரி ஒரு மிகப்பெரிய டாக்டர் உலகத்திலே கிடையாது. அதனாலதான் சர்வரோ கரிவாரண தன்வந்திர மூர்த்தியே மாலை போட்டாச்சுன்னா ஒரு வியாதி வராது. நம்மையார் சாமி என்ன சொல்றாரு? நீ 42 நாள் ஒழுங்கா இருக்கல, சிகரெட் பிடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன். இந்த 42 நாள் முடிஞ்சு கிளம்பி வரும்போது நெய் அபிஷேகம் முடிச்ச உடனே உண்டா இல்லையா? தம்பையில சின்ன தம்பி ஒன்னாவது அதிகம். நம்பியார் சாமி சொன்னாரு, நெய் அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேலையே இருக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நெய் அபிஷேகம் முடிஞ்சாச்சுன்னா சபரிமலை யாத்திரை முடிஞ்சாச்சுன்னு. சத்தியமா இல்லை. நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. நீ நெய் அபிஷேகம் முடிஞ்சு வர வழியிலே நீ பம்பையில மாலையை கட்டி போட்டா நீ அந்த வருஷம் சபரிமலைக்கு போய் வேஸ்ட். சாமி சத்தியம். நான் வந்து விளையாட்டுக்கும் நீங்க பயப்படணுன்றதுக்காக நான் சொல்லல. நம்ம எதுக்கு சபரிமலைக்கு போறோம்? 42 நாள் விரதம் தலையிட்டான். நமக்கு ஜாலியா அப்படி போய் பப்புக்கு போயிட்டு அப்படி ஜாலியா குவார்டர் வீட்டு அடிச்சுட்டு இதுக்குதான் நம்ம எல்லாம் இந்த 42 நாள் எதுக்கு அப்படி இருக்கோம்? விரதம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க ஒரு வாட்டி சபரிமலைக்கு போயிட்டு வந்தா ஐயப்பன் ஒன்றை மட்டும் காப்பாற்ற மாட்டாங்க. உனக்கு பிறக்க போற குழந்தை, அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அந்த குழந்தைக்கு பேரன் பேத்தி பிறந்து 27 தலைமுறைக்கு ஐயப்பன் கை கட்டிட்டு வேலை செய்வாங்க அவங்க வீட்டுல. கடவுள் வந்து உங்க வீட்டுல வேலை வாங்க முடியுமா? நீ ஒண்ணுல உங்க வீட்டுல வேலை செய்யறவங்களை வேலை வாங்கிப்பாரு. ஒரு 4 வேலைக்கு மேல 5 வந்தா நாளைக்கு வர சார் அப்படின்னு போயிடும். ஆனா எங்க ஐயப்பன் அப்படி இல்லை. உனக்கு மட்டும் காவலா இருக்க மாட்டாங்க, உன்னோட 27 தலைமுறைக்கு வீட்டுல இருக்கணும். சத்தியம் சொல்றது. அப்போ இந்த இருமுடி 2 விஷயம் ரொம்ப முக்கியம் சபரிமலையில. ஒரு விஷயம் மாலை போடும்போது நிறைய பேருக்கு 41 நாளா 42 நாளா 48 நாள் வருதுன்னு மண்டலம்னா என்ன சார்? நான் தெளிவா சொல்லிட்டு போறேன். ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா வருதுன்னு என்ன தப்பு இல்ல. 42 நாள் நம்ம ஒழுங்கா இருக்கோம்ல. இந்த 42 நாள் முடிஞ்சு நம்பியார் சாமி சொன்னாரு, விரதம்னா என்னடா? இந்த சேப்பு விஷயம் கட்டி கருப்பு சட்டை போட்டுக்கிறது, கருப்பு சட்டை போட்டு சேப்பு விஷயம் கட்டிக்கிறது, மாறி மாறி போட்டு வீடு குங்குமம் சவுந்தரம் கைட்டு ஃபுல்லா மாலை, அது விரதம் இல்லை. நான் கேட்டது நம்ம மாலை போட்டு வேஸ்டா சாமி கேட்டேன். இல்லை இல்லை இல்லை, மாலை போட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லல. ஆனா இது விரதம் இல்லை, இது மட்டும் விரதம் இல்லை. எப்போ 24 மணி நேரமும் ஐயப்பனை நினைச்சு யாருக்கும் கெடுதல் நினைக்காம நீ நல்லது பண்றியோ இல்லையோ, நல்லது பண்ணலாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கெடுதல் நினைக்காம மனசார ஐயப்பன் நினைச்சுட்டே இருந்தாங்கன்னா அதுதான் விரதம். மனசுல 1000 கல்முஷம் வச்சுட்டு ஒரு கார் வாங்கினா அப்போ நான் சந்தோஷம் பண்ணேன். ஏன் சந்தோஷம் பண்ணணும்? அடுத்த வாட்டி நான் யார் போன வந்தேன்னா அண்ணா கால் பண்ணுவாங்கண்ணே லண்டனுக்கு வரைக்கும் போயிட்டு வந்தான் அப்படின்னு கேட்க மாட்டேன். ஆனா இவன் கார் வாங்கினா நேற்று வரைக்கும் பிச்சை காப்பிடலாம், இன்னைக்கு இவ்வளவு பெரிய கார் வாங்கிருக்கான்
அப்படின்னு நினைச்சா அவன் நல்லா இருப்பான், அவன் ஜாலியா காரில் போயிட்டு இருப்பான். ஆனா உனக்கு பிபி ஏறும், உனக்கு சுகர் வரும். அப்போ அதே மாதிரி 42 நாள் விரதம் இல்லாம மாலை போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணணும். 42 நாள் விரதம் இருந்தாதாங்க நீங்க அந்த 18ஆம் படி தொடர்றதுக்கு யோகியது, இல்லைன்னா யோகியது கிடையாது. இல்லை சார் என்னால விரதம் இருக்க முடியாது சார், சபரிமலைக்கு போகணும், தாராளமா போகும். ஆனா இருமுடி எடுத்துட்டு போகாது. பின்னாடி வழியா போ, ஐயப்பனை பாரு, ஒரு குட் மார்னிங் சொல்லு, தலைவா பாதுகா தலைவா, அவன் பார்த்துக்கோ. ஆனா அந்த விரதம் இருக்கேன்னு போய் சொல்லிட்டு நடிக்காதேன்னு முடியாது. அதுதான் உண்மை. விரதம் இல்லாம சபரிமலைக்கு போறது என்ன கணக்கு தெரியுமா? உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு விரதம் இல்லாம சபரிமலை நேற்றுக்கு மாலை போட்டு நாளைக்கு மலைக்கு போறான் சார். 3 வாட்டி போனா குருசாமி போனோம், 3 வாட்டி மலைக்கு போயிட்டு 4வது வாட்டி சாமி நான் ஒரு தனி பஸ் 50 பேர் எப்படி சாமி ஒரு நாளுக்கு 5000 ரூபாய் ஃப்ளைட் டிக்கெட் சேர்த்து சாமி, ஃப்ளைட் டிக்கெட் சேர்த்து சாப்பாடு முன்னாடி எல்லாம் சேர்த்து 5000 ரூபாய் சாமி, எப்படி சபரிமலை இப்படி ஆயிடுச்சு. சபரிமலை சபரிமலை வந்து வியாபாரம் ஆயிடுச்சு. ஆனா வியாபாரத்துக்கு போற மலை இல்லை. நீ சபரிமலையில என்ன பேசினாலும் நடக்கும். அதனால்தான் சபரிமலைக்கு ஏறும்போது யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா பேசினா அவன் பேசுறது எல்லாம் தப்பா தான் பேசுறான். நான் மலைக்கு போகும்போதுதான் அவன் பாரு நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படிதான் முன்னாடி போய் பேசிட்டு போவான். அது அந்த பேச்சு பேசுற மலையாது. ஏன் தெரியுமா? சபரிமலையில நீ நல்லது பேசினாலும் நடக்கும், கெட்டது பேசினாலும் நடக்கும். ஏன்னா சபரிமலையில உன்னை ஃபாலோ பண்ணிட்டு சித்தர்கள் எல்லாம் வருவாங்க. ஐயப்பன் எழுதுமா பண்ணி வச்சிருக்கான், நீ மாலை போட்டேன்னா அவனுக்கு தான் வயிற்று கிடக்கணும். ஐயோ யாழ்ப்பாணத்தில் இவ்வளவு பேர் மாலை போட்டாங்களே, இவங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறேன்னு அவனுக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி இல்லை. அதனால ஐயப்பன் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பம்பையில ஒரு செட்டு ஐயப்பன் 9 இடங்கள், பம்பை தாண்டி நீலிமலையில், நீலிமலை தாண்டி அப்பாச்சி மேடு தாண்டி சபரிபீடம் தாண்டி சரங்குத்தியால் தாண்டி 18 படியில 18 படி வரைக்கும் உன்னை வந்து ஐயப்பனுடைய பூதகணங்கள் கருப்பண சாமி, கொச்சுக்கருத்து சாமி எல்லாம் கூப்பிட்டு வந்துருவாங்க பத்திரமா. ஆனா உங்க கண்ணுக்கு தெரியாது சார். கரிமலையில யாராவது ஏறி இறங்க முடியுமா சார்? அதனால எங்க பாருங்க, கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவா. யாருமே என்ன யானை நிக்கிற மடம் எது? அங்க வந்து நம்ம சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு யானையை துணி வராம இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், உங்களை பயமுறுத்துறதுக்கு சொல்றேன். 1986 நாங்க மலைக்கு போகும்போது நானே நம்பியார் சாமி, சிவாஜி சாமி அதெல்லாம் குளிச்சுட்டு இருக்கோம் பம்பையில. அப்போ வந்து இந்த திருவேணி சின்னமெல்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கும், ஃபுல்லா. அங்க வந்து சுழல் வேலை ஜாஸ்தி இருக்கு. நம்பியார் சாமி வந்து அங்கதான் போய் குளிக்கணும்னு. சரி வாங்க போகலாம். நான் சிவாஜி சாமி, நம்பியார் சாமி எல்லாம் குளிக்க போறாங்க. இங்க குளிச்சுட்டு இருக்கோம். எதிர்க்க அந்த லைட் இருக்கு பார்த்தீங்களா, அதான் கரை, அவ்வளோ இருக்கும் பம்பை. அந்த லைட் போட்டுக்கு பாருங்க லாஸ்ட், அங்க வந்து 3 புலி தண்ணி குடிச்சிட்டு நாங்க முந்தி முக்கு போட்டு இப்படி எழுந்திருக்கோம். சிவாஜி சாமி புலிய பார்த்தாரு பாரு, ஐயோ அப்படியே போயிட்டாரு. சிவாஜி சாமி ஓட நாங்களாம் ஓடி போயிட்டோம். நம்பியார் சாமி முக்கு போட்டு எழுந்திருக்கிறாரு. திரும்பி பார்த்தாரு, எங்கடா ஓடுறீங்க? ஐயோ அங்க பாருங்க அப்படின்னு. ஆமா நான் அப்பயே பார்த்துட்டேன். அப்ப சொன்ன யாராவது நீ சபரிமலை போவானா? போகவே மாட்டான். நம்பியார் சாமி தெளிவா சொன்னாரு, டேய் நீ அது இருக்கிற வீட்டுக்குள்ள நீ வந்துட்டு அதை காலி பண்ண சொல்றியா அப்படின்னு. உண்மைதானே? அப்போ ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம விரதத்துக்கு கட்டுப்பட்டு அதுங்கெல்லாம் ஒட்டி இருக்கு. அதனாலதான் எங்க ஐயப்பன் பாருங்க, நான் விரதம் இருந்து சொல்றேன். 42 நாள் ஒரு விரதம் இருந்து பாரு சார், ஃபுல் விரதம் இருந்து நல்ல சுத்தமா உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம விரதம் இருந்து நீ அந்த 18 படி ஏறி நெய்யபிஷேகம் முடிச்சுட்டு வந்தேன்னு நீ என்ன வேண்டிக்கிறியோ அது சத்தியமா எங்க ஐயப்பன் பண்ணி கொடுக்கு. நீ டெஸ்ட் பண்ணி பாரு சார், என்ன வேணா பண்ணிப்பாரு. கடவுளை சோதிக்கிறதுக்கு நமக்கு யோகியது கிடையாது. ஆனா சிம்பிளா சொன்னா விரதம் இல்லாம சபரிமலைக்கு போறது எப்படின்னா, இந்த ஆப்பிள் 16 ப்ரோவா 17 ப்ரோ எந்த போன் வேணா வச்சுக்கோ, அந்த போன் உள்ள ஒரு சின்ன சிம் கார்டு இல்லைன்னு வைங்க, அந்த போன் வேஸ்ட் தான். 2 லட்சம் ரூபாய்க்கு நீ வந்து
ஆப்பிள் ஃபோனை வாங்கி வச்சுட்டு அதில் ஒரு சின்ன சிம் இல்லை அப்படின்னா நீ ஃபோன் வாங்கி வேஸ்ட்டு. உன் பையன் வீடியோ கேம் தான் ஆடுவான் அந்த கேமில், அந்த ஆப்பிள் ஃபோனில். அந்த மாதிரி தான் விரதம் இல்லாமல் சபரிமலைக்கு போகிறது சிம் இல்லாத செல்ஃபோன் மாதிரி. இதை விட புரிஞ்சு சொல்ல முடியாது. அதனால் எல்லாரும் விரதம் இருந்து அத்தனை பேர் ஒழுங்காக மலைக்கு வந்து நீங்கள் கேட்டதை ஐயப்பன் கொடுப்பான் என்பது சத்தியம். வாழ்வு என்னுடைய சாமிகள். அந்த மாதிரி இருமுடி நிரப்பும் போது முக்கியமான விஷயங்கள். இருமுடி நிறைக்கும் போது கான்சன்ட்ரேஷன் இருமுடியில் தான் இருக்கணும். எங்கள் ஊரில் செல்ஃபோன் கொடுத்துருவோம், நெய் ஊற்ற ஆரம்பிக்கும், அடிக்கணும். எங்க கையில் தேங்காய் வச்சுட்டு நெய்யை வச்சுட்டு யார் யாரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பேன். 5 நிமிஷம் இல்லை, எழுதுறமே இல்லை. 42 நாள் விரதம் இருக்க அந்த இருமுடி நிறைக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுமா? அதில் என்ன விசேஷம் தெரியுமா? நீ இருமுடி நெய் ஊத்துற பத்தியா, அந்த ஊத்தும் போது உனக்கு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒரு கோரிக்கையோட தான் சமையல் போகிறோம், ஒரு அப்ளிகேஷனோட தான் போகிறோம். நீ அந்த நெய் நிரப்பும் போது நீ என்ன வேண்டிக்கிறியோ, நீ உன்னோட கோரிக்கை அந்த நெய் மூலமா சபரிமலைக்கு போயிடும். நீ சபரிமலைக்கு போறதுக்கு முன்னாடி ஐயப்பனுக்கு உன்னோட அப்ளிகேஷன் போயிடும். இதுதான் முக்கியம். அதனால இந்த இருமுடி நினைக்கும் போது 10 நிமிஷம் போன் ஆஃப் பண்ணுது. எவ்வளவு பெரிய பிசினஸ் ஆச்சு, என்ன கோடி ரூபாய் ஒரு பீஸ்ல வரட்டும். அது ஐயப்பனால சத்தியமா ஐயப்பன் தருக்க மாட்டான். இருமுடி போது பிரசாதம் இல்லை. அதனால 1 கோடி ரூபாய் பிசினஸ் வரலாம்னா 10 கோடியா ஐயப்பன் கொடுப்பார் என்பது நிச்சயம் என்று சொல்லி வாழ்க சாமிகள் எல்லாம் வளர்ந்தனர் என்று சொல்லி குருவினவே வந்தோ இருவினை தீர்க்கும் அந்த யமனையும் திருவடியை காண வந்தோ பள்ளி கட்டு கல்லும் முள்ளும் சுவாமியே கல்லும் முள்ளும் சுவாமியே சுவாமி சரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே பண்ணிடுவான், சபரி அன்னையை பணிடுவான். சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி சுவாமி சரணம் சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா.
சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி எல்லாரும் சரணம் ஐயப்பா ஹரிஹர சுடனே ஐயப்பா மாணிக்கலம் வீட்டிலே ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா துளசி செடி பூத்திருச்சு ஐயப்பா நீ மலை இறங்கி வந்தாக்கா ஐயப்பா உனக்கு வழி நிறைய பறிச்சு தரும் ஐயப்பா